அடிப்படை கேள்விதான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. எந்த அளவுக்கு பிரிவுக்கு போனீங்க, எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நான் எங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் பெரிய பொண்ணு ஆனதுல இருந்து மேல கை வைக்க மாட்டாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. என்னால அது தாங்கிக்க முடியல. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? என்ன பண்ணுவேன், அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போவேன். உடம்பு வலிக்குது, அது தாங்க முடியல, தாங்கிட்டு இருக்க முடியல. நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், எனக்கு அழுகையே வந்துரும் போல இருக்குப்பா. அதை வெளியவும் சொல்ல முடியல, யார்கிட்ட சொல்லி அழவும் முடியல. அப்ப எப்படி தூக்குறது? இவ்வளவு கஷ்டமா? நம்ம கூட யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சொல்லி அழுவலாம். அதுவும் புது புது இடம். ஹஸ்பண்ட்னா அப்படிதான் இருப்பாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா ஆகணும் அப்படின்றாங்க. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? அட்ஜஸ்ட் பண்ணிதாம்மா இருக்கணும், குடும்பம்னா இப்படிதாம்மா இருக்குது, குழந்தை குட்டிக்காகவாது நீங்க பாக்கணும். உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? குழந்தை குட்டி குழந்தை குட்டி குழந்தை குட்டி அதுதான் பாக்கணும், நீ அதை பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னாங்க. இந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்க விட மாட்டேன்டா டேய். ஏன் அடிச்சீங்க முதல்ல? ஆக்சுவலா என்ன விஷயம்னா, அவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நம்மள அப்படியே கோபப்படுத்தி பாக்குற மாதிரியே பேசுவாங்க. அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். எப்படி பார்த்தாலும் ஒரு டொமஸ்டிக் வேலன்ஸ் ஆதரிக்க முடியாது. ஒருத்தவங்க கோபத்துல கத்துறாங்கன்னா என்ன அறியாத நான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணதுதான். ஏன்னா அப்ப எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. நான் அப்படி பண்ணாதன்னா இவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. முடியல தலைவரே, முடியல தலைவரே. அடிக்கடி சண்டை வரும். சண்டை வரும்போது இவங்க கிளம்பி வந்து போனா நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா அது சிம்பிள் மேட்டரா தான் இருக்கும். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்ற. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா அம்மா வீட்டுக்கு பிரச்சனையோடு போவது எவ்வளவு வணியானதுன்னு நீங்க பெண்ணை கேட்டாதான் தெரியும். டேய், அவனுக்கு வந்தா தாண்டா தெரியும் வாந்தி பேதியும். ஒரு நாளைக்கு 20 ஃபோன் 25 ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பேச்சு தெரியுங்களா, அந்த பேசும்போதே எனக்கு வந்து அப்படியே மண்டை சுருன்னு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. 2011ல மேரேஜ் ஆச்சு. 18 வரையில போயிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து நாங்க பிரிஞ்சிருந்தோம். 5 வருஷம் பிரிஞ்சே இருந்தீங்க. அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்ததுக்கு என்ன காரணம்? ஏன்னா நிறைய ட்ராமாஸ் நடந்துருச்சு. நல்லா இருக்க. வீக்லி 1 வீக் அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. பேயில போமா இலை ஓகே. கோவத்தை தாண்டி ஒரு வெறுப்பு வந்துருச்சு எனக்கு. அதனால நான் பிரிஞ்சிருந்தேன். முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. ஒரு வாரத்துல ஒரு தடவை அடிக்கலைன்னா அந்த வாரமே உங்களுக்கு போன மாதிரி இருக்காது. என்ன நம்ம பேசுறா மைக் பக்கத்துல வச்சுக்கோ. பேச்சுவாக்கில் ஏதாச்சும் கோவம் வந்துடும், அதில் ஏதாச்சும் அடிச்சிருவேன். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நான் வந்து சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்பா அவர் மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. போயிட்டு வரும்போது வீட்டுல இதெல்லாம் இல்ல, மாவு இல்ல. அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ணமாவள வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சமைச்சு நம்ம கொடுக்கணும். நிறைய டைமுக்கு வரமாட்டாரு. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு இப்படி பாத்துட்டு போயிடுவாங்க. 12 அந்த மாதிரி ஆயிடும். நானும் வெயிட் பண்ணி பசங்களுக்கு பக்கத்து வீட்டுல சாப்பாடு வாங்கி ஊட்டி கொடுத்துட்டு நானும் அப்படியே படுத்துருவேன். இதெல்லாம் கேட்டா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதனால ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். ஓகே. பட் 5 வருஷம் பிரிவு, அதுக்கப்புறம் எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? சொல்றேம்மா, சொல்றேன். பசங்க ஃபர்ஸ்ட் பசங்கங்க சார், அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி. ட்ரீட்மெண்ட் ஒன்னு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பெட்டி பாம்பா வீட்டுக்குள்ளேயே தான் கிடைக்கும். தூரம் உங்களுக்குள் சண்டை வந்து பிரிவு வந்தது. டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ், குழந்தை இல்லை. ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே குழந்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார். நானும் நிறைய ஹாஸ்பிட்டல்னா கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. 3 வருஷத்தில் குழந்தையே இல்லைங்க சார். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தானே போவாங்க. நீங்க இன்னொரு கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. இப்போ அவங்க மேலே பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். டாக்டர்ஸ்லாமா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை இல்லைங்க சார். நம்ம ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் டாக்டர் கிடையாது, அவங்களுக்கு என்ன தெரியும்? கரெக்டா கட்டுவிட்டா. என்னால தான் அவங்களுக்கு குழந்தை இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் சாப்பிட்டேன், என்ன உனக்கு சாப்பிடாட்டி என்ன? படுத்துறாயா படுத்துறா. நான் தான் உன்னை வேண்டான்னு முடிவு பண்றேன், நீ எதுக்கு என்னைய ஃபோன் பண்ணி கேட்கற அப்படின்னாரு. சிக்கிறகப்ப பெருசாக்கிறாதடி, போ வேலைக்கு. விடக்கூடாது, இப்படியே விட்டோம்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரு. அந்த அன்பு தான் முக்கியம். குழந்தை வந்து 2வது பட்சம் தான் நமக்கு. இட்ஸ் ஆல் ஃபேட், நம்ம கையில எதுவும் இல்ல. புரிய வைக்கணும்ட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு நாள் ஃபுல்லா போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். 1 டே ஃபுல்லாக இவங்களுக்காக சுற்றிட்டு இருந்தாங்க சார். அப்புறம் இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் உசுரே வந்துச்சு. அட பாவிகளா, இணைந்திருப்போம். அவங்க வந்து எவ்வளவு சண்டை போட்டாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். அவங்க கட்டாயம் வந்துருவாங்கன்னு எப்படி உறுதியா இருந்தீங்க? என்னை புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும் தானே. பட் புரிஞ்சுக்கிட்டவங்களை போட்டு அடியெல்லாம் அடிச்சிருக்கீங்க. போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். தனியாக இருக்கும்போது தான் நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தெரிய வந்துச்சு.
பண்றது மோசம், இதுல பாசம் வேற. 4-5 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கீங்க. ஆனா இல்ல 4-5 வருஷம் அந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? அவங்க கிடையாது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. தோணல, எப்பொழுதுமே இவங்க நினைப்பாவும் இருக்கும். அதனால வீட்டுல தனிமையா சோகப்பாட்டை போட்டு அப்படியே படுத்துருவேன். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். எவ்வளவு மிஸ் பண்ணீங்க உங்க ஒய்ஃபையும் குழந்தைங்களையும்? ரொம்ப நிறையா. என்ன ஏரியாமலே கண்ணுல இருந்து கண்ணீர் தண்ணி போயிட்டு இருக்கோம். முன்னாடி சார் மேரேஜ் லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. திருமணம் வந்தவன் இவர் மேல வெறுப்பு. ஓ, அப்படி ஒரு வியாதியா உனக்கு? இவரனால நம்ம கைதாக்கப்பட்டோமோ அப்படின்னு. அதனாலதான் அது டைவர்ஸ் வரையுமே போயிடுச்சு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? டைவர்ஸ் வரைக்கும் எப்படி போச்சு? கேட்டாங்க சார். 3ஆம் நாள் கல்யாணம் முடிஞ்சு கோயிலுக்கு போனோம். போமா அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். கோயிலுக்கு போயிட்டு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். வீட்டுக்கு வந்து நான் பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டேன். உனக்கு பிடிச்சது கேளுப்பா அப்படின்னு. எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு விவாகரத்து வேணும், வாங்கி தர முடியுமா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்போ? ரொம்ப சாக்காச்சு சார். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. என் லைஃப்ல எனக்கு ரொம்ப லேட் மேரேஜ். ஓ, எவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தீங்க? ஒரு 1-2 வருஷம் வரைக்கும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ணி டிவைஸ் காப்பியே வந்துருச்சு. டிவோர்ஸ் காப்பி வந்துச்சா? டிவோர்ஸே ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. என்னையா பயமுறுத்துற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பரிகாரம் இருக்கு. ஆமா சார். ஓ, அப்ப அவ்வளவுதானே, பிரிஞ்சிட வேண்டியதுதானே. எப்படி சேர்ந்தீங்க அப்புறம்? இந்த முடிவு நம்ம எடுத்ததுதான் தப்பு. நம்ம மேல நம்ம பகிரங்கமாவே மன்னிப்பு கேட்டுருவோம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. இந்த மௌன ராகம் படத்துல எப்படி அந்த பேப்பர்ஸ் இது வெறும் காகிதம்னு சொல்லி கிழிச்சு போடுவாங்களோ அது மாதிரி நாங்க கிழிச்சு போட்டேனா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. எனக்கு இதுக்கு சிரிக்கிறதா சோகமா இருக்கதானே தெரியல. என்னென்ன சொல்றோம் பாருங்க. வாங்கினதுக்கு எவ்வளவு காலத்திற்கு பிறகு அவரோட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணீங்க? ஒரு 6 மாசத்துலயே தோணிடுச்சு. அட பாரியா, அவர் நிம்மதியா இன்னொரு கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருக்கிறது டிவோர்ஸ் வாங்கினீங்க. அப்புறம் இதுக்கு 6 மாசம் கழிச்சு போன் பண்ணீங்க? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இந்த முடிவை வந்து நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த முடிவை என்னால ஏத்துக்க முடியல. முடியாது, நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். பூர்வமாவே கிடைச்சிச்சு இல்லையா? ஓ, முன்னாலேயாவது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிஞ்சாச்சு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஒரு முத்திரையோட வந்தப்ப பயம் இருக்கும்ல ஒரு இல்லையா? டெபினெட்லி. அத பார்த்த உடனே தான் ஓ, இனிமே நமக்கு சொந்தம் இல்லையாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சோ? பயமே வந்துருச்சு. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. அதுக்கப்புறம் எங்க மீட் பண்ணீங்க? அப்புறம் அப்படியே ரெகுலரா கோயிலுக்கு போக, வர சினிமாக்கு போக. என்ன எழவி அது? ஆக்சுவலா பார்த்தா இவங்க உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கோயில், குளம், பீச், பார்க்கு, அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட், சினிமா தியேட்டர். அது எவ்வளவு நாள் போச்சு? 12/12/2018 வரைக்கும் போச்சு சார். திரும்ப ஒரு மேரேஜ். 2 பேரா மாமி? அந்த மேரேஜ் அப்படி ஆயிடுச்சு. செல்லாதாக்கப்புறம் திரும்ப செல்ல வைக்கணும், அதனால திரும்ப ஒரு மேரேஜ். இந்த சப்ஸ்கிரைப் சிம்பிளை மட்டும் அமுக்கிட்டு அந்த பெல் சிம்பிளை அமுக்குனா உங்களுக்கு நடக்கும்.